அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன், அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மிகவும் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். எகிப்தியரால் அவர்கள் படுகிற வேதனைகள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வடிக்கிற கண்ணீரின் மூலமாய் தேவ சன்னிதானத்தை எட்டிக்கொண்டே இருந்தது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே வாசிக்கும் போது, அதன் பின்பகுதியிலே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சன்னிதானத்தில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பும் கரிசனையும் கொண்டிருந்தார். அவர்களை விடுவிக்க சித்தமாயிருந்தார். ஆனால் உபத்திரவமோ மிகவும் கொடியதாயிருந்தது. அதற்காக ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். மோசேயினுடைய பிறப்பு முதல் அவருடைய வளர்ப்பு முதல் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற காலம் வரைக்கும் வித்தியாசமா இருந்தது. அதை யோசிக்கிற போது, கர்த்தர் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு இரட்சகனை உருவாக்கி கொண்டே வருகிறார். அந்த மனிதனிடத்திலே வித்தியாசமான முறையிலே பேசுகிறார். முட்செடிகள் எரிகிற அக்னியின் நடுவில் இருந்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த வார்த்தையை தான் நாம் இப்பொழுது வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நீங்கள் எத்தனையோ விதமான பாடுகளிலே, கண்ணீரிலே, யாரோ ஒருவராலோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையினாலோ நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே கலங்கி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாள் காலை விடுகிற போது அநேகர் சொல்வார்கள், பிரதர், ஏன் விடுகிறது இந்த காலை நேரம்? அப்படியே இருட்டோடு இருந்து விட்டால் எங்களுக்கும் மன ஆறுதல் இருக்குமே, நிம்மதி இருக்குமே. விடிந்து விட்டால் எங்கள் பிரச்சனையும் எழ ஆரம்பிக்கிறது, எங்கள் போராட்டங்களும் எழ ஆரம்பிக்கிறது. எங்களுக்காக ஜெபியுங்கள் பிரதர், இதிலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும், இந்த போராட்டங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும். நிறைய பேர் கண்ணீரோடு சொல்லுவார்கள். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என் வாழ்க்கை மாறாதா என்று கண்ணீரோடு இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் மோசேயின் இடத்தில் சொல்கிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தமாய் கூக்குரலிடுகிற அந்த சத்தத்தை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயம் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மோசேயை எப்படி பிரத்யேகமாய் உருவாக்கி ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு தெரிந்து கொண்டாரோ, அதே போல தேவன் உங்களுக்கும் ஒரு ரட்சிப்பை உண்டாக்குகிற வழியையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அந்த ரட்சிப்பை உங்களுக்கு கொண்டு வருவார். மோசேயை தெரிந்து கொண்டு ஏற்ற நேரத்திலே பார்வோனிடத்தில் அனுப்பி பலத்த கைவரிசையை ஆண்டவர் காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். அதே போல தேவன் மோசே எப்படி பிரத்யேகமாய் உருவாக்கினாரோ, எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று சொன்ன போது 3 மாதம் மோசேயை ஒளித்து வைத்து அதன் பின்பு ஒளித்து வைக்க முடியாததினாலே தண்ணீர் மேலே ஒரு சிறிய நாணல் பெட்டியை செய்து அதனுடைய தாய் விட்டு விடுகிறார்கள். பாருங்கள், அதே நேரத்திலே பார்வனுடைய குமாரத்தி வந்து ஸ்நானம் பண்ண வந்து இறக்கப்பட்டு அந்த குழந்தையை தெரிந்து கொண்டு தனக்காகவே வளர்க்கிறார். எல்லாமே ஒரு பயங்கர ப்ரீ பிளான ஆண்டவர் செட் பண்ணியிருப்பார். இப்படி செட் பண்ணப்பட்ட இந்த மோசேயின் இடத்தில் தான் ஆண்டவர் அருமையாய் பேசுகிறார். அதே போல நமக்கும் ஆண்டவர் ஒரு அழகான பிளானை, நம்ம விடுவிக்கப்படும்படி, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரியான நேரத்தில் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க படுகிற கஷ்டம், வேதனை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரவு நேரத்துல நீங்க ஜெபிக்கிற, கண்ணீர் வடிக்கிற, துன்பப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
உங்கள் வேதனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். சரீரத்தில் படுகிற வேதனைகள், சூழ்நிலைகள் படுகிற வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் அந்த திட்டம் வெளிப்படும், ரட்சிப்பு கிடைக்கும். மோசையை எப்படி கர்த்தர் அனுப்பினாரோ அதே போல ரட்சிப்பை கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் கர்த்தரோடு இருப்பதுதான், ஆண்டவரோடு கூட நெருங்குவதுதான், ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்வதுதான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளையோ, போராட்டங்களையோ, தோல்விகளையோ, கூக்குரலையோ, வேதனையோ காணாமல் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை மாத்திரம் தேடி கெஞ்சுவோம். சரியான நேரத்தில் மிகப்பெரிய அற்புதம் கிடைத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கலாம். காத்திருந்து ஜெபிக்கலாம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தையும் வேதனையும் அவர்கள் கூக்குரலையும் கேட்டு நினைத்தருளி அற்புதம் செய்தது போல இன்றைக்கு அருமையான நம்முடைய பிள்ளைகள் படுகிற எல்லா வேதனைகளையும் கண்ணீரையும் பார்த்து உதவி செய்யும் அப்பா. உம்முடைய சமூகம் தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.